உங்களுக்கு 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சா? கிட்டத்தட்ட மொபைல் பார்க்கறதுக்கு, நியூஸ் பேப்பர் ரீட் பண்றதுக்கு கஷ்டப்படுறீங்க தானே? இப்போ மார்க்கெட்ல என்ன மாதிரி ஸ்பெக்ஸ் அவைலபிளா இருக்குங்கிறத நான் சொல்றேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கோங்க. ஹலோ ஆல், திஸ் இஸ் டாக்டர் சரையு, உங்க ஐ ஸ்பெஷலிஸ்ட். ஃபர்ஸ்ட் ரீடிங் கிளாஸஸ். இதை யூஸ் பண்ணி நீங்க கிட்டத்துல வச்சு பண்ற ஒர்க் மட்டும் தான் பண்ண முடியும். லைக் ஒரு மொபைல் பார்க்கறது, இல்ல ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்றது, புக் ரீட் பண்றது, இல்ல டெய்லரிங் ஒர்க் பண்றது, இந்த மாதிரி பக்கத்துல வச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் பண்ண முடியும். இது சிம்பிள் அண்ட் அஃபோர்டபிள். இந்த கிளாஸ்ல ஒரே பவர் தான் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்க தூரத்துல வரவங்கள பார்க்க முடியாது. சோ நீங்க கிட்டத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற போது தூரத்துல யாரையாவது பார்க்கணும் அப்படின்னா ஒண்ணு நீங்க கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா கலட்டி வைக்கணும். இதை வியர் பண்ணிக்கிட்டே உங்களால நடக்க முடியாது. அடுத்தது பைஃபோக்கல்ஸ். சோ இதுல வந்து டிஸ்டன்ஸ்க்கும் ஒரு பவர் இருக்கும், நியர் விஷனுக்கு ஒரு பவர் இருக்கும். அதை ரெண்டத்தையும் பிரிச்சு காட்டுற மாதிரி ரவுண்டா ஒரு டிமார்கேஷன் லைன் இருக்கும். சோ இப்ப 40 வயசுக்கு முன்னாடி எனக்கு தூரத்து பார்வைக்கு கண்ணாடி போட்டிருந்தேன், அதுக்கு பிறகு கிட்டத்துக்கும் பவர் வந்துருச்சு அப்படின்னா சோ இந்த கிளாஸஸ் யூஸ் பண்றது மூலமா நீங்க தூரத்து பார்வைக்கும் உங்களுக்குரிய பவரை ஃபீட் பண்ணிக்கலாம், கிட்டத்து பார்வைக்கும் உங்களுக்கு அப்போதைக்கு என்ன பவர் இருக்கோ அதை ஃபீட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா தூரத்துக்கும் கிட்டக்கும் நீங்க ஷிஃப்ட் ஆகும்போது ஒரு சின்ன ஜம்ப் எஃபெக்ட் இருக்கும். சோ இதை போட்டுட்டு நீங்க மாடிப்படி ஏறுறது, இறங்குறது, நடக்கிற போது இனிஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம், போட போட பழகிடும். அடுத்தது ப்ராக்ரசிவ். அதுல மல்டி ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் உள்ள ஒரு லென்ஸ் தான். சோ இதுல அப்பர் செக்மெண்ட்ல தூரத்துக்கான பவரும், மிடில் செக்மெண்ட்ல இன்டர்மீடியட் விஷனுக்கான பவரும், லோவர் செக்மெண்ட்ல கிட்டத்து பார்வை அதாவது நியர் விஷனுக்கான பவரும் ஃபீட் ஆயிருக்கும். சோ எல்லாமே மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபீட் ஆயிருக்கும். உங்களுக்கு எந்த டிமார்கேஷன் லைனும் செப்பரேட்டா தெரியாதுங்க. சோ ப்ராக்ரசிவ் லென்சஸ் வந்துட்டு மோஸ்ட்லி சிஸ்டம் யூஸ் பண்றவங்களுக்கு, தூரம் கிட்டன்னு ஃபோக்கஸ் பண்ணி யூஸ் பண்ற ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நல்லாவே செட் ஆகுங்க. இனிஷியலா பெரிஃபரல் விஷன் டிஸ்டார்ஷன் இருக்கும், அடாப்டேஷன் டிஃபிகல்ட்டி இருக்கும். இதுவுமே ஒரு 2 to 3 வீக்ஸ் ரெகுலரா யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அடாப்ட் ஆகிக்கலாம். உங்க ஒர்க்கும் உங்க பவருக்கும் என்ன மாதிரி லென்சஸ் யூஸ் பண்ணணும்ன்ற டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன்.